வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில். இந்த மாதிரி சைலன்சர் உடஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உடஞ்ச சைலன்சரு ஃபுல்லாக மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த பெண்ட் ஆகி இப்போ ஒரு பெல்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, புதுசாக பலன்னு மின்னு பாருங்க, அதுதான் இப்போ வச்சு புதுசாக மாட்டினது. ஓகேங்களா. நாங்கள் அது மேலே இருக்கிற செட்டாக வேறையும் வாங்கிக்கலான்னு பார்த்தோம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 சம்திங் கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதே வந்து இந்த மெட்டீரியல் வந்து கேஸ்ட் அயனோ ஏதோ ஒரு சம்திங் மெட்டீரியல். இது வந்து வெல்டு வைக்கிறதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 400 சொன்னாங்க. நாங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது 400 1400 ஒரு 1000 டிஃப்ரென்ஸ் வந்தது. அதனால் வந்து நாங்கள் வெல்டிங்கே இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் செகண்ட் ஹேண்டில் தான் எடுக்கணும். அது மேலே இருக்க செட்டாக எடுத்தாலும் செகண்ட் ஹேண்டில் தான் எடுக்கணும். அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் இதையே எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா செட்டாக தான் கழட்டிகிட்டே போனோம். வெல்டு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த இதில் இந்த தெரியுதுங்களா 3 ஜாயிண்ட் இருக்கும். 3 ஜாயிண்ட்டு தான் ஒன்றா வந்து ஒரே ஹோலில் போட்டிருப்பாங்க சைலன்சருக்கு. அது வந்து 3 ஜாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். அதை 3மே கழட்டி மொத்தமாக தான் எடுத்துகிட்டு போனோம். சைலன்சரை விட்டுட்டு இந்த ஜாயிண்ட்டோடு எடுத்துகிட்டு போனோம். போய் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு வாஷர் இருக்கும். இந்த வாஷர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நான் காட்டுறேன் வாஷரை. 3க்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் வாஷர் பார்த்திங்கன்னா. அது ஃபஸ்ட் டைம் போட்டோம் பழசி வாஷரே வச்சு. அது பார்த்திங்கன்னா மறுபடியும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புகை மேலேருந்து இன்ஜின் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மறுபடியும் அதையும் வேறு மாற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் ஆயிடுச்சுங்க. நெட்டு, இந்த வாஷரு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்சதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 500 வந்துருச்சு. 500 கிட்டத்தட்ட வந்துருச்சு. நல்ல வேலை நமக்கு மேலே சைலன்சர் உடையலை. ஏன்னா வண்டி வாங்கின புதுசில் தான் பார்த்திங்கன்னா சைலன்சர் மாற்றிருந்தாங்க ரீசெண்டாக. வண்டி சைலன்சர் பார்த்திங்கன்னா பல புதுசாக வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு. அது உடஞ்சிருந்தாலும் நாங்கள் எதுவும் பண்ணிக்க முடியாது. கீழே ஒரு ஷார்ட் பாட்டில் மாதிரி கீழே வச்சுருக்க மாதிரி தான் ஒரு ஐடியா பண்ணோம். சரி அது நல்லா இருக்கனால வெல்டிங் மட்டும் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நன்றிங்களே. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்துக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பாருங்கள். நன்றி, வணக்கம்.